குறிஞ்சி மலையின் அடிவாரத்தில் பசுமை தழைத்த திணை வயல்கள் பரவிக் கிடந்தன. காலை சூரியன் மலை உச்சியை தாண்டி மண்ணைத் தொடும் நேரத்தில் திணை காவல் காக்கும் ஒரு இளம் பெண் அங்கே நின்றிருந்தாள். அவள் பெயர் வள்ளி. வேடர் குலத்தில் பிறந்த அவள் எளிய வாழ்க்கையையும் நேர்மையான உழைப்பையும் தன் அடையாளமாக கொண்டவள். அவளுக்கு அரண்மனையின் கனவும் இல்லை, தெய்வத்தின் பெருமையையும் அவள் தேடவில்லை. மண், மலை, காடு, இதுவே அவளின் உலகம். அதே மலையில் அந்த நாளில் தேவர்களின் சேனாதிபதி முருகன் மனித வேடத்தில் வந்தான். மயில் மேல் வரவேண்டியவன் இன்று மண்ணில் நடந்து வந்தான். வள்ளியை பார்த்த முதல் நொடியே பல போர்களைக் கண்ட அவன் கண்களில் ஒரு மாறுபாடு ஏற்பட்டது. அசுரர்களை வென்ற நெஞ்சம் ஒரு பெண்ணின் அமைதியில் நின்றது. அது ஆசை அல்ல, ஆன்மாவை தொட்ட காதல். முருகன் தன் மனதை வள்ளியிடம் சொன்னான். ஆனால் வள்ளி அதை ஏற்கவில்லை. என் வாழ்க்கை எளிது, என் குலம், என் மண், அதுதான் எனக்கு போதும் என்று உறுதியாகச் சொன்னாள். அந்த மறுப்பில் அவமானமும் இல்லை, பயமும் இல்லை. அது தன் வாழ்க்கையை தெரிந்த ஒரு பெண்ணின் முடிவு. முருகன் கோபப்படவில்லை, அவளை வலியுறுத்தவும் இல்லை. அவன் காதலை தவமாக மாற்றினான். மலையின் உச்சியில் துறவியாக அமர்ந்தான். உணவும் உறக்கமும் அவனுக்கு தேவையில்லை. உதட்டில் மந்திரமில்லை, இதயத்தில் இருந்தது வள்ளியின் பெயர் மட்டும். அவன் காதல் மௌனமாகி காலத்தோடு ஆழமானது. ஒரு நாள் வள்ளி திணை வயலில் தனியாக இருந்தபோது காடு அதிர்ந்தது. ஒரு யானை அவளை நோக்கி வந்தது. பயத்தில் அவள் ஓடினாள், தடுமாறி விழுந்தாள். அந்த நொடியில் ஒரு வேடன் ஓடி வந்து அவளை தன் மார்பில் மறைத்தான். வள்ளி அவனை இறுக்க பிடித்துக் கொண்டாள். அவள் பயம் மெல்ல கரைந்தது. அடுத்த கணம் அந்த வேடன் மறைந்தான். அவனிடத்தில் முருகன் தெய்வ ரூபத்தில் நின்றான். வள்ளி அவனை பார்த்தாள். அவள் கண்களில் பயமும் இல்லை, வியப்பும் இல்லை. அவள் சொன்னாள், நீ தெய்வம்தான், ஆனாலும் நீ என் காதலன். அந்த வார்த்தைகளில் பக்தி இல்லை, சமத்துவம் இருந்தது. முருகன் சிரித்தான். அது வெற்றியின் சிரிப்பு இல்லை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட காதலின் சிரிப்பு. அன்றுதான் தெய்வமும் மனித காதலும் சமமான நாள். அதனால்தான் வள்ளி முருகன் காதல் ஒரு புராணமாக மட்டுமில்லாமல் மண்மணம் கொண்ட உண்மையான காதலாக இன்று வரை வாழ்கிறது. அது மலைகளில் மட்டுமல்ல, மனித இதயங்களிலும் என்றும் உயிரோடு இருக்கிறது. இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படியே பக்தி கதைகள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.